முதலாளி கேட்டார். ஏம்பா அங்க கஸ்டமரோட என்ன கலாட்டா? அவரு என்ன கேக்கறோ அத்த கொடுத்தனுப்ப வேண்டியதுதானே? கடை பையன். ஐயா, அவர்கிட்ட நீங்களே பேசிக்கங்க. முதலாளி கேட்டார். வாங்க சார், சொல்லுங்க என்ன வேணும்? வாடிக்கையாளர் சொன்னார். ஒரு புக் வேணும்பா. முதலாளி கேட்டார். கரெக்டா தான் வந்திருக்கீங்க, புஸ்தக கடைதான் இது. என்ன புக் வேணும்? வாடிக்கையாளர் சொன்னார். அப்படி கேளுங்க, ஒரு ஃபேஸ்புக் கொடுங்க. கடை பையன். மாட்னீங்களா? முதலாளி சொன்னார். சார், ஃபேஸ்புக் உங்க போன்லயே இருக்குமே, நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம் சார். வாடிக்கையாளர் சொன்னார். இல்லீங்க அத்த கேட்டா. இன்ஸ்டால்னது அதான் புக் ஸ்டாலுக்கு வந்தேன். கடை பையன். அப்படி போடு அருவாள. முதலாளி சொன்னார். சார், இன்ஸ்டால்னா அதே உங்க போன்ல உள்ள போடுற வழி. நீங்க அதை அமுத்தினீங்கன்னா தானா ஃபேஸ்புக் வந்துரும். வாடிக்கையாளர் சொன்னார். அப்படிங்களா? ஆனா அதுக்கு நம்ம போனுக்குள்ளார வர்ற வழி எப்படி தெரியும்? வேற எங்கனா போயிருச்சுன்னா அதான் நாம நேரா வாங்கிட்டு போறது பெட்டர் இல்லையா? கடை பையன். இதுதான்டா மூளை. முதலாளி சொன்னார். சார், உங்க போன் கொடுங்க, நானே போட்டுத்தர்றேன். வாடிக்கையாளர் சொன்னார். அதெல்லாம் வேண்டாம் சார், புக்க கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். முதலாளி சொன்னார். அப்படிங்கிறீங்களா? சரி, ஒன்னு செய்யுங்க. நம்ம கடையில அந்த புக் ஸ்டாக் இல்ல, பக்கத்து கடையில கேளுங்க. கடை பையன். அடுத்த கடை ஆள பழி வாங்க சரியான வழிதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. படித்ததில் பிடித்தது.